ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 9 ஃப்ரம் த ரூரல்ஸ் டு த ரூல்டு டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா எல்லா கவர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லெட் அஸ் நவ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைரக்ட் டெமோக்ரஸி. திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி where all the citizens of a country are directly responsible for all the rules, regulation and functions. They participate in all the decision directly. ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப அந்த டைரக்ட் டெமோக்ரஸில வந்து அந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸுமே இப்ப அங்க வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து ரெஸ்பான்சிபிளா வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த டிசிஷன்லயுமே எல்லா சிட்டிசன்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். இதைதான் நம்ம டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். In contemporary times, some kind of this form are followed in a few countries, like Switzerland. The limitation of this form of government is that it is very hard to carry out in practice, particularly in larger countries. Just as we saw in our school story, if everyone became a part of the committee, then discussing, making and working on all tasks smoothly will be difficult. இப்ப இந்த மாதிரி டைரக்ட் டெமோக்ரஸி வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்து. இந்த சுவிட்சர்லாந்துல வந்து இந்த டைரக்ட் டெமோக்ரஸி தான் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருந்தது, அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த கமிட்டில வந்து இருப்பாங்கன்னு சொன்னோம்ல. ஆனா அது ஒர்க் ஆகுமா கேட்டா ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு ரூல்ஸ் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா அது கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு யாராலையும் கரெக்டா வந்து சொல்ல முடியாது. அதேதான் இந்த டைரக்ட் டெமோக்ரஸியுமே. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுலயே 2 டைப் வந்து இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரசிடென்சியல் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன? திஸ் இஸ் a form of democratic government in which the people elect their representatives through universal adult franchise, just like in India. In this form of democracy, the people do not directly govern, but the government is always accountable to the people. இப்ப இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரட்டி அப்படிங்கிறதும் நிறைய டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல வந்து இந்த ஃபார்மும் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்தியாலயே வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் வந்து ஃபாலோ பண்றோம். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு லீடர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த லீடரை வந்து யாரு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில இருக்கிற எல்லா சிட்டிசனும் சேர்ந்து தான் வந்து அந்த லீடரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. லீடரை சூஸ் பண்றதுல வந்து இந்த பீப்புள் வந்து இருப்பாங்க, எல்லா சிட்டிசன்ஸுமே இருப்பாங்க. ஆனா ஒரு கவர்மெண்ட்டை கவர்ன் பண்றதுல இவங்க வந்து டைரக்டா வந்து இருக்க மாட்டாங்க. இவங்க எந்த பீப்புள் எந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அக்கௌண்டபிள் ஆஃப் த பீப்புள். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்ன? அக்கௌண்டபிலிட்டி இன் டெமோக்ரஸி மீன்ஸ் தட் த கவர்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் டு த பீப்புள் ஹூ ஹேவ் எலெக்டட் தெம். கவர்மெண்ட் வந்து ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த தப்பு இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு நம்மளால பீப்புளால சிட்டிசன்ஸால அந்த தப்பை வந்து ஏன் பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, இது எதனால நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால போய் கேட்க முடியும். அதை தான் நம்ம அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட் வந்து நம்மளால கவர்ன் பண்ண முடியாது, ஆனா அதை அக்கௌண்டபிள் பண்ண முடியும். Elections are an integral part of representative democracy through which people can express changes in their choice as well. To accomplish this, election happen in a regular and fixed interval of time. In India, we have general election every 5 years, while in the United States of America, they occur every 4 years. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னோம்ல. எப்படி வந்து செலக்ட் பண்ணுவோம்? ஒரு எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன் மூலமா நம்ம ஓட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த சான்சஸ் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பீப்புள் கிட்ட. பீப்புள் தான் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடு இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் எத்தனை இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் அப்படின்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் வந்து வரும். ஆனா இதே இது யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும்.
As we stated in the beginning, democracies have evolved over time, as so have their characteristic. Even today, there are a lot of differences in the functioning of these democracies. It is useful to remember that when these countries adopted democracies, they may not have had all the principles of democracy as we understand them today. For example, effective universal adult suffrage in the UK happened in 1928 and in the USA by 1965. இப்ப இந்த டெமோக்ரஸி எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாவே உடனே வந்து இருந்ததான்னு கேட்டா கிடையாது. டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா, அந்த கண்ட்ரி வந்து எப்ப எவால்வ் ஆச்சு, எவ்வளோ நாள் வந்து அது இருந்தது, அங்க வந்து டெமோக்ரஸி எப்ப இருந்தது, அது வந்து கான்ஸ்டிடியூஷன் எப்ப எழுதுனாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். இப்ப இந்த அதே மாதிரி இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாமே ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்கோட இருக்குமா? கேட்டா கிடையாது. இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரி வேரியஸ் டைப்ல தான் வந்து ஃபங்ஷன் ஆகும்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி எல்லா கண்ட்ரியுமே அவங்களுக்கான டெமோக்ரஸிஸ், அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் அவங்களே தான் எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. நெறைய வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஒரு கண்ட்ரில இருந்து இது நல்லா இருக்கு அப்படின்னா, அப்ப இத நம்ம வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கு அப்படின்னா, அப்ப இத நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரீஸுமே என்ன பண்ணாங்க, டெமோக்ரஸிஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே அடாப்ட் பண்ணி தான் அவங்களுக்கான பிரின்சிபல்ஸ் வந்து அவங்களே கொண்டு வந்தாங்க. அது இப்ப வரைக்குமே கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யுஏஎஸ் யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யூகேல வந்து 1928ல இருந்தது. அதுக்கப்புறம் யுஎஸ்ஏல வந்து 1965ல கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் எப்பெல்லாம் வந்து டெமோக்ரஸி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யுஎஸ்ஏ வந்து 1787, சுவிட்சர்லாந்து வந்து 1848. இப்ப நம்ம மேல வந்து என்ன பார்த்தோம், 1971ல தான் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, விமென்ஸ் எல்லாத்துக்குமே ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெமோக்ரட்டிய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 1848லயே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனா இந்தியா வந்து எப்ப டெமோக்ரட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1947. ஆனா இங்க வந்து எப்ப 1950லயே வந்து விமன் அண்ட் மென் 2 பேருமே வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜெர்மனி 1949, கென்யா 1964, நேபாள் 2008. Most of the democracies today are representative democracies, but every democracy functions differently. Here are the two forms of representative democracy. Most of the country வந்து democracy தான் இருக்கும். அவங்களோட representative வச்சு தான் வந்து அவங்க democracy வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து democracy வந்து ஒரே மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டெமோக்ரஸியை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி வந்து 2 ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, இன்னொன்னு வந்து பிரசிடென்சியல் டெமோக்ரஸி. இப்போ பார்லிமெண்டரி டெமோக்ரஸினா என்ன? இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆல்சோ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆர் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர் அண்ட் கண்டினியூ ஒர்க்கிங் as long as they have the confidence of the legislature. In India, the Council of Ministers can continue working while they have confidence of the Lok Sabha. In this form of government, people elect the legislature but not the executive. Selected members of the legislature became minister. இப்ப இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி தான் வந்து இந்தியால வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர்னா யாரு, ரூலை வந்து மேக் பண்றவங்கள தான் நம்ம லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். இந்த ரூலை மேக் பண்றவங்கள யாரு தான் செலக்ட் பண்ணுவா, பீப்புள்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பீப்புள் செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து பிரைம் மினிஸ்டராவோ மினிஸ்டராவோ இருப்பாங்க. இவங்களும் அந்த பார்லிமெண்டோட ஒன் ஆஃப் த மெம்பரா தான் இருப்பாங்க. இப்ப இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து லெஜிஸ்லேச்சர் நம்ம செலக்ட் பண்ண லெஜிஸ்லேச்சருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேச்சர் எல்லாருக்கிட்டையுமே வந்து சம்மதம் வாங்கினா மட்டும்தான் வந்து அதை வந்து பீப்புள் கிட்ட வந்து கொண்டு வர முடியும். இப்போ ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் வந்து லோக்சபால இருக்க எல்லா பீப்புள் கிட்டயுமே இந்த மினிஸ்டர்ஸ் வந்து அப்ரூவ் வாங்கினா மட்டும்தான், சம்மதம் வாங்கினா மட்டும்தான் அதை அடுத்து வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியும். இப்ப இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இந்த லெஜிஸ்லேச்சர் எல்லாத்தையுமே பீப்புள் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா எக்ஸிகியூட்டிவ் கிடையாது. எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனே நடக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எம்பிஸ் எல்லாத்தையுமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோட ஒரு மெம்பருமே வந்து பீப்புள் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுல வந்து யாரெல்லாம் மினிஸ்டரா இருக்கணும், யாரு வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ண அந்த எம்பிஸ் எல்லாருமே சேர்ந்துதான் வந்து முடிவு பண்ணுவாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், லெஜிஸ்லேச்சரை நம்ம
தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனா எக்ஸிக்யூட்டிவ நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நம்ம செலக்ட் பண்ண லெஜிஸ்லேச்சர் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. Presidential democracy. In this form of government, the executive works independently of the legislature. The president is elected by the people. The president does not need to have the confidence of the legislature for his or her position. மேல என்ன பார்த்தோம், ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படின்னா அவங்கள யாரு தான் சூஸ் பண்ணணும், நம்ம எலெக்ட் பண்ண அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஆனா இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளே டைரக்டா வந்து பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த பிரசிடென்ட் வந்து யாரு சொல்றதையுமே கேட்கணுங்கிற தேவை வந்து இருக்காது. இவர் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்டா வந்து செயல்படுவாரு. இப்ப இந்த பிரசிடென்சியல் டெமோக்ரஸில வந்து எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருமே இண்டிபெண்டன்டா தான் வந்து செயல்படுவாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்டையுமே டைரக்டா பீப்புளே வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. In some countries like India, state within the country such as Rajasthan or Kerala have their own governments, but they are not completely independent. They are still governed by a larger national government, the Union Government of India. இப்ப இந்தியாலயே வந்து நிறைய ஸ்டேட் வந்து நிறைய ஓன் கவர்மெண்டே வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராஜஸ்தான் அண்ட் கேரளால வந்து ஓன் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஆனாலுமே அந்த கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இண்டிபெண்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நேஷனல் கவர்மெண்ட் வந்து இவங்கள கவர்ன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அல்லது த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்கள வந்து நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. The different form of democratic government have different structure. You can understand the basic differences from the table 9.1 on the facing page. Different form of democratic governmentல வந்து different structure தான் இருக்கும். என்னென்ன different form of governmentல வந்து என்னென்ன different structure இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். What do these terms means? Executive, legislative, judiciary இது எல்லாமே எதை வந்து மீன் பண்ணுது? Executive. The executive is an organ of the government which is responsible for implementing the law. But the process of its election is different in the different countries. இப்ப எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் தான் நம்ம கவர்மெண்டோட ஆர்கன்னே சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து லா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனா இது எல்லா கண்ட்ரிக்குமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல. எல்லா கண்ட்ரிஸ்லயுமே வந்து இந்த பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர்னா என்ன? The legislature is the body of the government which is responsible for making laws. It is known by different names in different countries. In India, it is called Parliament. In USA, it is called Congress. In most democracies, it has two houses, the upper house and the lower house. இப்ப நம்ம எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொன்னோம்? ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட்னு சொன்னோம். இப்ப இந்த லெஜிஸ்லேச்சரை நம்ம பாடி ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு லா வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அதை யார் மேக் பண்ணுவாங்க? இந்த லெஜிஸ்லேச்சர் தான் மேக் பண்ணுவாங்க. இதுவுமே எல்லா கண்ட்ரிலயும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா ஒரு கண்ட்ரிலயுமே வந்து டிஃபர் ஆகும். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லெஜிஸ்லேச்சர் எல்லாரும் இருக்கிறத வந்து நம்ம பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். யூஎஸ்ஏல வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய டெமோக்ரசிஸ் கண்ட்ரீஸ்ல வந்து இது வந்து டூ ஹவுஸா இருக்கும். ஒன்னு வந்து அப்பர் ஹவுஸா இருக்கும், இன்னொன்னு வந்து லோயர் ஹவுஸா இருக்கும். அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் த லோயர் ஹவுஸ் இஸ் எலெக்டட் பை direct voting and is generally most powerful than upper house, which is formed either by election or nomination. These houses are known by different names in different countries. In India, the lower house is called Lok Sabha and the upper house is called Rajya Sabha. இப்ப நம்ம அப்பர் ஹவுஸ்னா என்ன, லோயர் ஹவுஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஹவுஸை விட லோயர் ஹவுஸ்ல இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் மூலமாவோ அல்லது நாமினேஷன் மூலமாவோ வந்து இவங்க எல்லாரையுமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்க்கு ஒரே நேம் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்தியால வந்து இந்த அப்பர் ஹவுஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ராஜ்யசபான்னு சொல்லுவோம். லோயர் ஹவுஸ் வந்து லோக்சபான்னு சொல்லுவோம். அப்ப ராஜ்யசபாவை விட யாருக்கு பவர் அதிகமா இருக்கும்? இந்த லோக்சபால இருக்கிற பீப்புளுக்கு தான் வந்து பவர் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். Separation of power means that the three organs of the government, legislature, executive and judiciary, work independently and do not interfere in each other's function. இப்ப செப்பரேஷன் ஆஃப் பவர். இப்ப நம்ம கவர்மெண்டோட த்ரீ ஆர்கன்ஸ் வந்து எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இப்ப இந்த மூணு பேருமே காமனா ஒரே வேலையை தான் பார்ப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இவங்க மூணு பேருமே அவங்களுக்கான வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தவங்களோட வேலையில வந்து இன்னொருத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க.
இப்ப இந்த டேபிள் வந்து பார்க்கலாம். அப்படிங்கிறது யாரு? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த லான்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது மேக்கிங் த லான்னு சொல்லுவோம். ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆஃப் பவர்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி அந்த கவுன்சில்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸிகியூட்டிவ்ல வந்து இருப்பாங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கும்போது இதுல லோயர் ஹவுஸும் இருக்கும், அப்பர் ஹவுஸும் இருக்கும். லோயர் ஹவுஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லோக்சபான்னு சொல்லுவோம். அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபான்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரெண்டு ஹவுஸ்லயுமே யாருக்கு ரொம்ப பவர்ஃபுல் வந்து இருக்கும்? லோக்சபாக்கு தான் வந்து நிறைய பவர்ஃபுல் வந்து இருக்கும். இப்ப ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் செப்பரேஷன் ஆஃப் பவர். இப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் இது ரெண்டையுமே விட தனியா வந்து இண்டிபெண்டா வந்து இருக்கும். இதை வந்து நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். இப்ப யுஎஸ்ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யுஎஸ்ஏல எக்ஸிகியூட்டிவ் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப இது லெஜிஸ்லேச்சர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் பவர் பிட்வீன் அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். இந்தியால வந்து அப்பர் ஹவுஸை விட லோயர் ஹவுஸ் தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னோம். ஆனா யுஎஸ்ஏல வந்து ரெண்டு ஹவுஸுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா யுஎஸ்ஏல அப்பர் ஹவுஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செனேட்னு சொல்லுவோம். லோயர் ஹவுஸ வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம். ஜுடிஷியரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் செப்பரேஷன் ஆஃப் பவர். சரி யுஎஸ்ஏலயுமே வந்து இண்டிபெண்டா தான் இருக்கும். இப்ப சவுத் கொரியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயுமே யாரு தான் வந்து எக்ஸிகியூட்டிவா இருப்பாங்க? பிரசிடென்ட் தான் எக்ஸிகியூட்டிவா இருப்பாங்க. இங்க வந்து சிங்கிள் ஹவுஸ் மட்டும் தான் இருக்கு. நேஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் செப்பரேஷன் ஆஃப் பவர். இங்கேயுமே ஜுடிஷியரி வந்து எக்ஸிகியூட்டிவ்க்கும் சரி லெஜிஸ்லேச்சருக்கும் சரி இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே போகாம இண்டிபெண்டா தான் இருக்கும். இப்ப ஆஸ்திரேலியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவை மாதிரியே தான் எக்ஸிகியூட்டிவ் வந்து இருக்கும். பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. இங்கேயுமே வந்து அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டு ஹவுஸ்க்குமே வந்து பவர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப அப்பர் ஹவுஸ் செனேட்னு சொல்லுவோம். லோயர் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம். ஜுடிஷியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இண்டிபெண்டா தான் இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் செப்பரேஷன் ஆஃப் பவர். அப்ப இது எல்லாத்துக்குமே காமனா என்ன இருக்கு? ஜுடிஷியரி மட்டும்தான் எல்லா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்குமே வந்து காமனா இருக்கு. மத்த எல்லாமே வேரி ஆகும். The exercise must have given you an understanding that different form of democratic government have different way of formation, structure and functioning. Along with this, the relationship between the three organ of government also differs. But as we read in the beginning, some characteristic like equality, freedom, and universal adult franchise remain the same in all democracies. இப்ப நம்ம மேல பார்த்த எக்ஸசைஸ் வச்சு எல்லா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுமே ஒரே மாதிரி ரன் ஆகல. எல்லா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்லயுமே டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கு. எதுல எல்லாம் டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னா ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் இது எல்லாத்துலயுமே வந்து டிஃபரன்சியேட் இருந்தது. த்ரீ ஆர்கன்ஸ் எதை சொல்லுவோம்? ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இதை தான் நம்ம த்ரீ ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவோம். இந்த த்ரீ ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட்டுமே எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நம்ம மேல பார்த்த எக்ஸாம்பிள்லயே அது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா எதெல்லாம் வந்து சேமா இருக்கும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் இது எல்லாமே எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்குமே சேமா தான் இருக்கும். A peek into history. Early republicans. A republican is a form of government in which the head of state is elected and it is not hereditary monarchy. Republic form of government எதை சொல்லுவோம் அப்படின்னா head of state தான் நம்ம republic form of government சொல்லுவோம். இந்த head of state வந்து நம்மளே எலெக்ட் பண்ணுவோமே தவிர இவங்க வந்து ஹெரிடேட்டரியா மொனார்ச்சா வந்து இருக்க மாட்டாங்க. மொனார்ச்னா பரம்பரையா வருவாங்களா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே நம்ம செலக்ட் பண்ற பீப்புளா தான் இருப்பாங்க. This was the case in at least two of India's ancient Mahajanapadas, as you might recall from the chapter New Beginning Cities and State. In the Vajji, Vriji, Mahajanapada, the Lichavi clan in particular practiced collective decision making and leaders were chosen based on merit rather than birth. Key positions were filled through election and representatives from various clans met regularly to address issues and develop solutions to ensure the people's welfare. As a result, such states have been called early republics. இப்ப எதை வந்து நம்ம early republicன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே சாப்டர் 4 நியூ பிகினிங்ஸ் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய மகாஜனபதாஸ் இருந்தது. அந்த மகாஜனபதாஸ் எல்லாமே மோஸ்ட்லி பரம்பரையா தான் இருந்தது. ஆனா இதுல வந்து வஜ்ஜி அண்ட் விரிஜி அப்படிங்கிற
ராஜனாபதா மட்டும் டெமோக்ராட்டிக் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னோம். இது வந்து எந்த கிளான் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா லிச்சாவி கிளான். இவங்களுக்கு தேவையான லீடர்ஸ வந்து இவங்களே தான் சூஸ் பண்ணாங்க. பதிலா வந்து இவங்களே சூஸ் பண்ணாங்க அப்படின்னா போத் மூலியமா ஹெரிடிட்டரி மூலமா ஒரு பரம்பரையா வந்து இவங்க தான் ராஜா, இவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் ராஜா அப்படின்னு பரம்பரையா வராம இவங்களுக்கான லீடர்ஸ இவங்களே வந்து சூஸ் பண்ணாங்க. இததான் நம்ம டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம். மாதிரி ஒரு கிளான் வந்து இந்த வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய கிளான் வந்து ரெகுலரா இந்த மாதிரி நிறைய கிளான் வந்து ரெகுலரா இதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டெமோக்ராட்டிக்க ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வெல்ஃபேர் ரொம்ப நல்லாவே இருந்தாங்க. இந்த மாதிரி ஏன்சியன்ட் டைம்ல ரன் ஆன எல்லா ஸ்டேட்டையுமே நம்ம ஏர்லி ரிபப்ளிக்ஸ்னு சொல்லுவோம். Indeed, the voice of common people has been valued and upheld in India through the age, even when the power was in the hand of king or queen. A remarkable example from the Chola period is seen in Uttarmerur inscription from 10th century CE in Tamil Nadu, which provide us with detail about the election of members to the village sabha, local administrative body. We learn about the election process, including sealed ballot boxes, qualification of members, their duty, and also the condition that could lead to their dismissal. இந்தியால வந்து நிறைய இது வந்து மொனார்ச்சிஸா இருந்தது. கிங் அண்ட் குயின் அவங்க கிட்ட தான் வந்து நிறைய பவர் இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா எல்லா இடத்துலயுமே அவங்க கிட்ட மட்டும்தான் பவர் இருந்ததான்னு கேட்டா கிடையாது. நிறைய இடத்துல காமன் பீப்புளுக்கான பவருமே இருந்தது. இதை நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சோழா பீரியட்ல இருக்கிற உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த செஞ்சுரியில இருந்தது அப்படின்னா 10th செஞ்சுரி காமன் எரால தமிழ்நாட்டுல வந்து கிடைச்சிருக்கு. இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வில்லேஜ் சபா இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணி ஓட் பண்ணி தான் வந்து இவங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி ஓட் பண்ணி ஒரு பேலட் பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கோ அவங்கள மட்டும்தான் இந்த வில்லேஜ் சபாவோட ஒரு மெம்பரா வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Chola period inscription on the wall of Vaikuntha Perumal temple, Uttaramerur in Tamil Nadu. இது வந்து என்ன அப்படின்னா சோழா பீரியட்ல இருந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். இந்த வால் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வைகுந்த பெருமாள் டெம்பிள், உத்தரமேரூர்ல இருக்கிற வைகுந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவில்ல தான் வந்து இந்த வால் வந்து இருந்தது. For instance, members would be immediately removed if found to have indulged in any corruption. இப்ப இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சபால வந்து மெம்பர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த மெம்பர்ஸ் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனே வந்து இன்டல்ஜ்டு நீக்கிடுவாங்க. There were republicans in other parts of the world too. In the 5th and 4th centuries BCE, Rome and Greece had republics. In some region of Greece, free men could vote, but women, workers, and slaves could not. Other areas had a system where only a small privileged group could vote or make decisions. இந்த ரிபப்ளிக்ஸ் எல்லாமே இந்த சோலாஸ் பீரியட்ல மட்டும்தான் இருந்ததா இல்ல இந்தியால மட்டும்தான் இருந்ததான்னு கேட்டா கிடையாது. நிறைய வேர்ல்டுமே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th and 4th centuries BCE அண்ட் கிரீஸ் வந்து ரிபப்ளிக்கா தான் செயல்பட்டதுன்னு சொல்றாங்க. கிரீஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன்ல வந்து மென் மட்டுமே வந்து ஓட் பண்ணாங்க. ஆனா விமன்ஸோ ஒர்க்கர்ஸோ ஸ்லேவோ வந்து ஓட் பண்ணவே இல்ல. இன்னும் சில இடங்கள்ல வந்து ஸ்மால் பிரிவிலேஜ்டு குரூப், சில குரூப்ஸ் மட்டும் சில ஃபேமிலிஸ் மட்டும் வந்து ஓட் பண்ணி டிசிஷனும் வந்து மேக் பண்ணாங்க. இப்ப வந்து ஸ்லேவும் ஓட் பண்ணலன்னு சொன்னோம்ல. ஸ்லேவ்ஸ்னா என்ன? A person who is forced to work for and obey another and is considered to be their property. இப்ப ஸ்லேவ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு கீழே வந்து வேலை செய்வாங்க. நீ வந்து இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி வந்து வேலை செய்வாங்க அல்லது அவங்களுக்கு அடிமையா வச்சிருப்பாங்கல்ல, அந்த அடிமையை தான் நம்ம ஸ்லேவ்னு சொல்லுவோம். வந்து ஒரு பீப்புளா வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்கள ஒரு ப்ராப்பர்ட்டியா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இததான் நம்ம ஸ்லேவ்னு சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.